இன்றைக்கி நம்ம ஒரு தலைவரை பற்றி பார்க்கலாம். அவர் சேவையும் பலிதானமுமே வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தவர். அவரோட வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. 15 வயசில் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே சுவாமி விவேகானந்தர் வந்தார். சுவாமிஜியோட தாக்கம் அவருக்கு ஜாஸ்தியாக இருந்தது. சுவாமிஜி மாதிரியே இவரும் இளைஞர்கள் மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். சுவாமிஜியும் சரி இவரும் சரி ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்க இளைஞர்கள்ட்ட. இந்த சுதந்திர போராட்டத்தில் இளைஞர்களோட பங்கு ரொம்ப பெரிதாக இருக்கும் அப்படின்னு நம்பினவர் இவர். யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? இன்ஃபேக்ட் அவர் த ட்ரீம்ஸ் ஆஃப் யூத்னு ஒன்று எழுதியிருக்கார். எனக்கு அது மொழிபெயர்க்கணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம், இந்த வருஷம் நடக்கணும். வாழ்க்கை பற்றின புரிதல் இவருக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது அர்த்தமுள்ளதாக ஆக்குறது தான் அவரோட வாழ்க்கையாக இருந்திருக்கு. யார் வேணாலும் பேசலாங்க. பேசிய வண்ணம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. இப்போயும் உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. 1921 அவர் சிவில் சர்வீசஸ்லேருந்து வெளியே வந்தார். ராஜினாமா பண்ணார். ராஜினாமா யார் வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சாதிக்கிறாங்க, வாழ்ந்தார்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிரமாதமாக பியூட்டிஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். வேறு எவருமே செய்ய துணியாத விஷயங்களை அவர் இந்தியாவுக்காக வேண்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது. இப்போது ஒரு கட்டத்தில் நாக்பூரில் ஃபர்ஸ்ட் யூத் கான்ஃபரன்ஸ் நடக்கு. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு மனிதனும் ஆணோ பெண்ணோ அவங்க எல்லாரும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது கட்டளை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எவ்ரி ஹியூமன் பீயிங், மேன் ஆர் உமன், இஸ் born equal. He or she shall have equal opportunities of development, which should be our dictum. ஸோ இப்போ தெரிஞ்சது அவர் யாருன்னு. இன்றைக்கி அவருக்கு பர்த்டே. இன்னும் தெரியலையா? ஏன்னா நம்ம அவரை பற்றி ஐஎன்ஏ அது இதுன்னு நிறைய விஷயங்கள் அவர் சாதிச்சதை சொல்வோம். ஆனால் சுவாமிஜிக்கும் அவருக்குமான கனெக்ஷன் யூத் மேலே. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமான ஒரு சாரார் யூத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. நல்ல விஷயங்களை முன்னெடுக்கணும். நிறைய யாரை முன்னிறுத்தணுமோ அவங்கள முன்னிறுத்தணும். இன்றைக்கி நான் பேச வந்தது யாரை பற்றி பேசியிருக்கேன்னா, இது none other than the one and only சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அவர் மீண்டும் தமிழகத்தின் இளைஞர்கள் மத்தியில், அவர் நம்பின யூத் மத்தியில் தலைவராக அவரை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. நன்றி.